அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்ஜான் வரப்போகுது. என்னோட ரம்ஜான் ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து அலீம் தான் செஞ்சு காமிக்க போறேன். மட்டன் அலீம் தான். ஒரு சில பேர் சிக்கன்ல கூட செய்வாங்க. ஆனா மட்டன்ல தான் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இந்த அலீம் ரெசிபி வந்து ஹைதராபாத்ல தான் நெறையா செய்வாங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்தாப்புல நான் எல்லா அளவும் சொல்லிக்கிறேன். எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி அளவு. கொள்ளு, தனியா, ஒரு கைப்பிடி அளவு அரிசி, துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, சிகப்பா இருக்கு இல்லையா? அந்த பருப்புக்கு பேரு என்னன்னு எனக்கு தெரியாது. இங்க மசூர் தால்ன்னு சொல்லுவாங்க. இதுல கடலை பருப்பும் சேர்த்துக்கிறலாம். நான் சேர்க்கல. எல்லாமே ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு, இது இப்ப நல்லா வாஷ் பண்ணிட்டு, நல்லா ஒரு 1/2 மணி நேரம் போல ஊற வச்சுக்கிறலாம். இது வந்து நம்ம சைடுல நோம்பு கஞ்சி எல்லாம் காய்ச்சுவோம் இல்லையா? நம்ம நோம்பு கஞ்சி வெறும் அரிசி, அப்புறம் கொத்துக்கறி போட்டு செய்வோம். இது கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமா இருக்கும். நல்லாருக்கும் சாப்பிடுறதுக்கு. இப்ப எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நான் தண்ணி ஊத்திட்டு நல்லா 1/2 மணி நேரம் போல ஊற வச்சுக்கிறலாம். இதுக்கு மசாலான்னு பார்த்தா, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜல்ஜீரா எடுத்திருக்கேன். பிரியாணிக்கெல்லாம் போடுவோம்ல அந்த ஜீரா. இத இப்ப நல்லா வறுத்துக்கிறலாம். கருக விடாம வறுத்துக்குங்க. வறுத்துட்டு இப்ப மிக்ஸியில போட்டு பவுடர் பண்ணாம இடிச்சுக்கிறலாம். இப்ப பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சுங்க. இத இப்ப நம்ம குக்கர்ல மாத்திக்கிறலாம். குக்கர்ல போட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு மட்டனுமே சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். நல்ல கெட்டியான தயிரா சேர்த்துக்குங்க. நம்ம இப்ப ஜல்ஜீரா வறுத்து பொடிச்சோம் இல்லையா? அந்த பவுடர இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது வீட்லயே செஞ்ச மசாலா தான். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில 6 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம போட்டோம் இல்லையா பருப்பு, அரிசி எல்லாமே, அது எல்லாமே 1 கிளாஸ் அளவுக்கு கரெக்ட்டா வந்துச்சு. நான் அதுக்கு 6 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கங்க. இதில கொஞ்சமா லைட்டா மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். வேற எந்த மசாலாவும் சேர்க்க தேவையில்ல. இப்ப எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப குக்கர மூடிட்டு நம்ம விசில் வச்சுக்கிறலாம். நல்லா ஒரு 7, 8 விசில் வரட்டும். நல்லா அந்த பருப்பெல்லாம் கரையணும். இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நீல வாக்குல கட் பண்ண வெங்காயத்த இப்ப சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நல்லா ப்ரவுன் கலரா வரணும் வெங்காயம். இப்ப நல்லா வெந்து வந்துருச்சுங்க. பாருங்க. சூப்பரா வெந்து வந்துருச்சு. இதுலருந்து இப்ப மட்டன மட்டும் எடுத்து தனியா வச்சுக்கிறலாம். ஏன்னா, பருப்ப இப்ப நம்ம நல்லா கடைய போறோம். அதுல மட்டன் இருந்தா மட்டன் ரொம்ப கரைஞ்சிரும். மட்டன் முழுசு முழுசா இருந்தா தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டா இருக்கும். மட்டன்லாம் தனியா எடுத்து வச்சதுக்கப்புறம், நம்ம சேர்த்திருந்தோம் இல்லையா அரிசி, பருப்பு எல்லாமே இப்ப நல்லா அத கடைய போறோம். உங்களுக்கு டைம் இருந்தா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸியில கூட ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கிரலாம். இல்லாட்டி ஹேண்ட் பிளெண்டர் இருந்தா கூட அத கூட வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கிரலாம். நான் கரண்டியால நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டேன். மேஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த மட்டன இப்ப சேர்த்துக்கிரலாம். இது நம்ம நோன்பு தொறந்ததுக்கப்புறம் சாப்பிட்டா நல்ல ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். மத்த நாளையில கூட வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு மஸ்ட்டுங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ஹெல்த்தியும் கூட. எந்த ஒரு மசாலா சேர்க்கலையா அதனால. இப்ப ஃப்ரை பண்ணி வச்சிருந்த ஆனியன இப்ப சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு, இப்ப நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கிரலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிரலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான மட்டன் ஹலீம் ரெடி. இந்த ரம்ஜானுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாளைக்கு வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.